ஐட்டம் நேம் யூனிட் பிரைஸ். இப்போ இந்த இடத்துல ஐட்டம் நேம் டைப் பண்ணா கீழே பிரைஸ் காட்டணும். அதை நம்ம HLOOKUP வச்சு நம்ம பண்ண போறோம். ஐட்டம் நேம் ஃபர்ஸ்ட் ரைஸிங் போட்டுக்கிறேன். ரைஸ் வேணாம், பெருசா இருக்கிற பொட்டேட்டோவே போடுவோம். பொட்டேட்டோ கீழே பிரைஸ் ஈக்குவல் HLOOKUP ஓப்பன் பிராக்கெட். லுக்அப் வேல்யூ நம்ம பொட்டேட்டோட வேல்யூ தான் வேணும். கமா டேபிள செலக்ட் பண்ணுங்க. டேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. கமா ரோ இண்டெக்ஸ் நம்பர் எத்தனாவது ரோல இருக்க பிரைஸ் தேர்ட் ரோ தானே. அப்ப 3 கொடுங்க. கமா ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 76 ரூபாய் 17 பைசா. கரெக்டா? கரெக்ட். இப்போ அதையே நம்ம வேற நேம் மாத்தலாம். பொட்டேட்டோக்கு பதிலா வீட் ஃப்ளோர் போடலாம். கோதுமை மாவு என்டர் அடிச்சா 36 ரூபாய் 98 பைசா வந்துச்சுங்களா? ஒரு கிலோ 36 ரூபாய் 98 பைசா. இதுவே வேற நேம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனியன் போடலாம். என்டர் அடிச்சிங்கன்னா ஆனியனோட பிரைஸ் எவ்வளோ? 26 ரூபாய் 38 பைசா வந்துருச்சுங்களா? ஓகே. VLOOKUP என்னன்னு பார்த்தோம். HLOOKUP என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் VLOOKUP அண்ட் HLOOKUP இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான எரர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். எரர்னா தப்பு நடக்குங்க, ஒர்க் ஆகாது, இல்ல நீங்க எதிர்பார்க்குற வேல்யூ வராது. இந்த மாதிரிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான எரர்ஸ் தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம்.